பைய குளிர்ந்து கல்லான தொன்னாடாம் மனித பைங்குழை வார்த்தெடுத்த என்னாடே. அனிசை கண்டங்கள் 5 வட அடிநாளில் எம்மொழியும் தோன்றா இருள் நாளில் எம்முளத்தே செங்கதீராய் உதித்தெழுந்து உயிர் வளர்த்த செம்மொழியே. பனிக்கடலும் பாழ் நெருப்பும் பகைவர்களும் இடரளித்தும் கனிக்குலையாய் அமிர்தோட்டாய் முக்கழக கடல் தந்த முத்தாம் தொல் காப்பியமாய் பத்தெட்டாய் திருக்குறள் சேர் 11 கணக்காய் காப்பியங்கள் ஈரைந்தாய் வந்திசைத்த தமிழனங்கே வையத்தின் தாய்மொழியே செந்தமிழை வணங்குகிறேன் யார். சான்றோர் தளமும் பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமமும் இணைந்து நடத்துகின்ற மின்னூல் வெளியீட்டு அரங்கத்தின் 99வது நிகழ்வில் குழுமியிருக்கிற சான்றோர் பெருமக்களை வணங்கி மகிழ்கிறேன். இந்த 99வது மின்னூல் வெளியீட்டு அரங்கம் என்பது ஒரு திங்கள் கால தாழ்வாக இந்த அமைப்பினுடைய நிறுவனர் ஐயா அமிர்தம் பீட்டர்ராஜன் அவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொண்டதாலும் பல்வேறு சூழல் காரணமாக இந்த ஒரு திங்கள் நிகழ்வு, அதாவது 2 நிகழ்வுகள் தள்ளி போய் 99வது நிகழ்வு இன்று சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2056 மேழ திங்கள் 30ஆம் நாள் 13/5/2025 செவ்வாய்க்கிழமை நாம் இன்று எடுத்துக் கொண்டிருக்கிற நூல் புத்தநெறி ஆய்வறிஞர் அறம் மா அமரேசன் எழுதி வெளிவந்திருக்கிற புத்தநெறி கருத்தியல் திரைப்படங்கள் என்கிற ஒரு ஆய்வு நூலாகும். இந்த நூல் உலகெங்கும் வந்திருக்கிற பல்வேறு திரைப்படங்களை கால நிரல்படியின்றி அவர் பார்த்த பார்வையில் தமிழிலும் இந்திய மொழிகளிலும் பல்வேறு உலக மொழிகளிலும் வந்திருக்கிற திரைப்படங்களில் எவ்வாறெல்லாம் புத்தநெறி ஆளப்பட்டிருக்கிறது என்பதை அவருடைய ஆய்வின் அடிப்படையிலே நிரல்படுத்தி நமக்கு எளிமையாக தந்திருக்கிறார். பல்வேறு புத்தநெறி கருத்தியல்களில் எவ்வாறெல்லாம் இந்த படங்களில் ஊடாடி இருக்கிறது, உரையாடல்கள் மூலமாக, காட்சிகள் மூலமாக, கதையாடல்கள் மூலமாக எவ்வாறெல்லாம் புத்தநெறியை இந்த இயக்குநர்கள் கையாண்டிருக்கிறார்கள் என்பதை மிக நுட்பமாக இந்த நூலிலே பதிவு செய்திருக்கிறார். எளிமையாக இருப்பது அந்த நூலினுடைய சிறப்பாகும். அதை போல அவர் பொதுவாக ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் அவர்கள் பார்க்கிற பார்வையில் ஒவ்வொன்றையும் பார்ப்பதில் இயல்பாக இருக்கும். நான் சற்று மொழியியல் ஆய்வுடையவன், எனவே நான் மொழியில் சார்ந்து சிந்திக்கிற பொழுது யார் பேசினாலும் அந்த சொற்களில் உள்ளே இருக்கிற சொற்களின் பொருள் தேடி அலைவதும் அதை உடனே நான் அந்த சொல்லுடைய வேறு எது என்பதற்காக ஆய்வு நோக்கில் அலைவதும் என்னுடைய இயல்பு. அதை மனதில் குறித்துக் கொள்வேன். அடுத்த நிமிடமே நான் என்னுடைய கைபேசியில் அதனுடைய இணையத்திலே தேடுவேன். அடுத்து என்னுடைய அலமாரியில் என்னுடைய